ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்தார். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த வருஷத்தின் 7வது மாதத்தில் நாங்கள் 2வது வாரத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் வேண்டிக் கொள்வதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மேன்மைப்படுத்துவதுமே அவருடைய உள்ளத்தின் ஏக்கமாக இருக்கிறது. அதனால அருமையான சகோதரமே, அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்வார், மேன்மைகளை காணும்படி செய்வார். அதனால நீ கலங்க வேண்டியது அவசியமில்லை, நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ நல்ல ஆவியில பாடி துதித்து ஜெபம் பண்ணுகிற போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். நான் இந்த நாளில் தேவ வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். நிச்சயமாகவே தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்கிற போது, வாழ்கிற போது கர்த்தர் மகிமையானதை செய்வார். அங்கே எடுத்துக்கொள்ளுவோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வஸ்திக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலையில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாக்கு தத்தம்! இந்த நாட்களில் இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாய் ஒரு வாழ்க்கை வாழ்வீர்களானால் நிச்சயமாகவே உங்கள் கண்ணீர்கள் களிப்பாய் மாறும். இன்றைக்கு வசனங்களை நாங்கள் மனப்பாடம் பண்ணுகிறோம். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அறியாதபடி, அதன்படி வாழாதபடி நாம் தேவனுக்கு தூரமாய் போகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாமலே போய்விடுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாள்ல தேவ வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் மேன்மையானதை நன்மையானதை நமக்கு கொடுக்கிறார். நீங்க வசனம் தெரிந்து கொண்டும் வசனம் உங்கள் வாழ்வாய் மாறாமல் இருக்கிற போது ஒருபோதும் நன்மைகளை காண முடிகிறதில்லை. இந்த வசனத்தை பாருங்கள். சீயோன் குமாரரே. யார் சீயோன் குமாரர்? தேவனுடைய சபையை, ஆலயத்தை சேர்ந்தவர்கள், தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்தை முன்பாய் வைத்து வாழுகிறவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அங்கே சொல்லுகிறார், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். தேவனுக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிற போது தேவன் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள நான் ஒரே காரியத்தை சொல்லுகிறேன். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது தாவீது மனமகிழ்ச்சியா இருந்தார். இன்றைக்கு தேவ சபைக்கு போகிற போது, போவோம் என்று மற்றவங்களை சொல்லுகிற போது உங்களுக்கு உள்ளத்திலே சந்தோஷம் வருகிறதா? இன்றைக்கு ஜெபம் இருக்கிறது, இன்றைக்கு வேத படிப்பு இருக்கிறது, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது, ஆலயத்துக்கு போக வேண்டும், ஆலயத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று மற்றவர் சொல்லுகிற போது உங்களுக்குள்ளே சந்தோஷம் வரவில்லை, உங்களுக்குள்ளே ஒரு ஏக்கம் வரவில்லை, உங்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை தாகம் வரவில்லை. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயில்லை. அருமையான தேவனையே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுவார். இன்றைக்கு இந்த சந்தோஷம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் உங்களை சீர்தூக்கி பார்த்து தேவ சமூகத்திலே உங்களை ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். 2வது காரியம் சொல்லுகிறார் பாருங்கள். அவர் தக்கபடி உனக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வஸ்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. இது ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது, தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது, தேவனுடைய பரிபூரணத்தை குறிக்கிறது. ஆண்டவர் முன்மாரியையும் பின்மாரியையும் ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, அவர் ஏற்கனவே வசிக்க பண்ணுவார். நீங்கள் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் தேவனுடைய சபையிலே வந்து இருக்கிற போது தேவன் உங்களை அபிஷேகத்தினால், வல்லமையினால், மென்மையினால் நிரப்புவார். இன்றைக்கு அபிஷேகம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை, அடையாளங்களை பார்க்க முடியாது. அபிஷேகம் இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய பாதுகாப்புக்குள் இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும், நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அதனால தான் தேவ பிள்ளைகள் எப்போதும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொண்டு அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற போது தேவன் தம்முடைய பரலோக வல்லமையினால், அபிஷேகத்தினால், ஆவியினால், அக்கினியால் நம்மை நிரப்புகிறார். 3வது காரியம் சொல்லுகிறார் பாருங்கள். களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலையிலே திராட்சரச எண்ணெயும் வழிந்தோடும். எதை குறிக்கிறது? உங்க வாழ்க்கையில
அங்கே எல்லா நன்மைகளும் உண்டாயிருக்கும். தானியத்தினால் நிரம்பும் ஆலையிலே மனமகிழ்ச்சி, திராட்சரச புரண்டோடும் எண்ணெய் வழிந்தோடும். அபிஷேகம் அங்கே பார்க்கிறோம், ஆகாரங்கள் அங்கே பார்க்கிறோம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, சமாதானம், இந்த மேன்மைகள் எல்லாம் பெருகி இருக்கும். அருமையான தேவ பிள்ளையே, அதனால்தான் சீயோன் குமாரத்தி என்பது தேவனுடைய சபையை சார்ந்தவர்கள். சீயோன் என்பது தேவனுடைய சபை. சீயோனில் கர்த்தர் நம்மை நிறுத்தித்தான் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள். ஆன்லைனிலே ஆராதனை, வீட்டிலே ஆராதனை என்று தங்களுக்கு தாங்களே ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாறிவிட்டார்கள். அதனால வாழ்க்கையில மேன்மை இல்லை, குடும்பத்தில் விடுதலை இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல கண்டு அவர் மனதுருகினார். இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரா? அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறீர்களா? ஆவிக்குரிய தகப்பன் இல்லாதவர்கள் அவர்கள் வாழ்க்கையில மேன்மைகளை காண்பது கடினம். இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய மேன்மைகள் உண்டாகத்தக்கதாய் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, இந்த நாளிலுமாய் கர்த்தாவே, இந்த தேவ செய்தியை கேட்டு யாரெல்லாம் சீயோன் குமாரத்தியாக உங்க சமூகத்துல உம்முடைய பார்வையில செம்மையானதை செய்து உமக்குள்ளே வேத சத்தியத்திலே வார்த்தையிலே நிலைத்திருக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுக்காய் மன்றாடி செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாட்கள்ல பரலோக நன்மைகள் வெளிப்படத்தக்கதாய், ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் திறக்கப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. பலவீனங்கள், வியாதிகள் நீங்கி போகட்டும். தேவ சமாதானம், தேவனுடைய சந்தோஷம் வெளிப்படட்டும். நன்மையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்தி ஆக்குங்கப்பா. உங்களுடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதுனால இந்த நாட்கள்ல சுதாகரித்து கொண்டு எழுந்து நிற்கத்தக்கதாய், உமக்குள்ள விழித்திருக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருங்கள். அப்பா மேன்மையானதை செய்வார். ஆமேன்.